வெல்கம் டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கேம்பெயினில் கால்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் கேம்பெயினில் வெப்சைட்டை வந்துட்டு எப்படி எஸ்இஎம் பண்ணுறது வெப்சைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதே வெப்சைட்டில் கால் ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் ஆட்ஸ் பற்றி ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கால் ஆப்ஷன் வச்சுட்டு ஒரு கேம்பெயினை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் கூகுள் ஆட்ஸ் வந்துடலாம். ads.google.com போயிட்டு கூகுள் ஆட்ஸோட மெயின் பேஜ்க்கு வந்துடுங்க. இதில் நியூ கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேல்ஸ் கேம்பெயினில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்ஜெக்டிவ் சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த கோலுமே செட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் கோல்ஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது கேம்பெயின் டைப் பார்த்திங்கன்னா சர்ச் கேம்பெயினில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் சர்ச் இன்ஜினில் தான் பண்ண போகிறேன், அதனால் சர்ச் கேம்பெயின் டைப் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம்பெயினோட கோல், என்ன கோல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வெப்சைட் விசிட்ஸ் பார்த்தோம். இந்த டைம் வந்து ஃபோன் கால்ஸ் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன் கால்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு கேம்பெயின் நேம் செட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நிறைய ஆட்ஸ் போடுவோம், எந்த ஆட் எதுக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தெரியணும் இல்லையா, அதனால கேம்பெயின் நேம் ஒன்று நான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த கேம்பெயினுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், சர்ச் கேம்பெயின் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். உங்களோட ரெஃபரன்ஸ் நேம் நீங்கள் எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஆட்ஸ் போட்டிருந்தோனோ அந்த கேம்பெயின்ஸோட டிராஃப்ட் நேம், அப்ஜெக்டிவ் நேம் நமக்கு காட்டும். நம்ம இதில் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஸ்டார்ட் நியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்து பிட்டிங் சூஸ் பண்ண போகிறோம். நம்ம சர்ச் இன்ஜினில் பண்ண போகிறதுனால நீங்கள் வந்து கிளிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறதுனால கன்வர்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம், நம்ம கிளிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் பிட்டிங்கில். நெக்ஸ்ட் வந்து செட்ட மேக்ஸிமம் காஸ்ட் பெர் கிளிக் பிட் லிமிட்டை வந்துட்டு நான் சூஸ் பண்ண கிடையாது. அடுத்தது நியூ கஸ்டமர்ஸ்க்கு மட்டுமே இந்த ஆட் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்ஸ் வந்துட்டு சர்ச் பார்ட்னர்ஸ் நெட்ஒர்க்கில் மட்டும் போனால் போதும் அப்படின்றதுனால அதை மட்டும் நான் டிக்கில் விட்டுறேன். அடுத்தது லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்டர் அனதர் லொக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கெலாம் உங்கள் ஆட் போகணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் தமிழ்நாடுக்கு மட்டும் என்னோடய ஆடை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ தமிழ்நாடு இன்க்ளூட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸில் என்ன கொடுக்கணும்னா என்ன மாதிரியான ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், இல்லை ஃபுட் சம்மந்தப்பட்டது ஃபுட் அண்ட் டைனிங் அது மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கீவேர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஆடை வந்துட்டு போட போகிறேன். ஸோ நான் ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா இதில் வந்துட்டு கரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட், பேச்சுலர்ஸ் டிகிரி, ஹை ஸ்கூல் கிராஜுவேட், அப்போ எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் பேச்சுலர்ஸ் டிகிரியும் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எஜுகேஷன் ரிலேட்டடான பீப்புள்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ எஜுகேஷன்ற கீவேர்ட் கொடுத்தேன்னா ஆல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நான் டார்கெட் பண்ணுறேன்.
இதில் வந்து நம்ம ஒரு 5 வரைக்கும் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் டார்கெட்டிங் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அப்சர்வேஷன்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு எல்லா ஆடியன்ஸ்க்குமே போகணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறது. டார்கெட்டிங்னா நேரோ ஆடியன்ஸ்க்கு மட்டுமே உங்கள் ஆட் வந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். நான் வந்துட்டு அப்சர்வேஷனே கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதில் ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்ம கிளிக்ஸ் கொடுத்துருக்கோம். இதே கன்வர்ஷன் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்ஸ் கொடுத்துட்டு, இல்லை ஆட் ஷெடியூல் வந்துட்டு எல்லா நாளுமே பண்ணுறீங்கன்னா ஆல் டேஸ் கொடுத்துக்கோங்க. வேறு இதில் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் யூஆர்எல், உங்களோட யூஆர்எல் எந்த யூஆர்எலுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீவேர்ட்ஸ் அதே சஜஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெட் கீவேர்ட் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே உங்களுக்கு கீவேர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கீவேர்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கீவேர்ட்ஸ் என்னென்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸில் வந்துட்டு ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஷூட் ஆகுமோ அந்த கீவேர்ட்ஸை வந்துட்டு இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் ஜென்ரேட் பண்ண கீவேர்ட்ஸே போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நியூ கால் ஆடில் வந்துட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபைனல் யூஆர்எல். இப்போ இதை கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு டெமோ மாதிரி காட்டுது. இதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களோட எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பாத். இந்த டிஸ்பிளே பாத் எங்கே வரும்னா நம்ம யூஆர்எல் பக்கத்தில் வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி வரும். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை தேடினா தான் இந்த பேஜ் வரணும். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற டிஸ்பிளே பாத் கொடுத்துருக்கேன். இதில் 15 கேரக்டர்ஸ், இதில் 15 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு ஹெட்லைன் என்ன மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்துட்டு நீங்கள் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அந்த ஹெட்லைன்ஸ்லேயும் கீவேர்ட்ஸ் வர மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பிஸ்னஸ் நேம், உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போதைக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். 2 டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு டன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பட்ஜெட். பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பட்ஜெட், ஷேர்டு பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம தியரி கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து பட்ஜெட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக பட்ஜெட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செட் கஸ்டம் பட்ஜெட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இல்லை அவங்களா ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 3 பட்ஜெட்ஸ்லேருந்து எதாவது சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நானாக ஒரு பட்ஜெட் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் 1000 ருபீஸ்க்கு வந்து ஆட் ரன் பண்ண போகிறேன். 1000 கொடுத்துட்டு 1000 ருபீஸ் பட்ஜெட் வந்து போட்டிருக்கேன். இதில் வீக்லி கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2664 ரூபா வந்துட்டு போகும். வீக்லி கிளிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆவரேஜ் சிபிசி பார்த்தீங்கன்னா இதில் 2.62 வந்துட்டு போகும். அடுத்தது வீக்லி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு 6987 ரூபா. இது சிபிசியும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் வீக்லி கிளிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து உங்கள் பட்ஜெட் வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு இவ்வளோ வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களை வந்து ரிவ்யூ பண்ணி காட்டும்.
ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேம்பெயின் ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் வந்து என்னோட குவாலிட்டி ஸ்கோர் 100% இருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ வந்து காட்டி கீழே வந்துட்டு கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுத்தது எல்லாமே இந்த இடத்துல ஒரு தடவை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பார்த்துட்டு, ஒரு வேளை இல்லை அப்படின்னா அது எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் சைடில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரிவ்யூஸ் வந்துக்கலாம். ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சுது. கால் கேம்பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. வெப்சைட்டை விட கால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரே பேஜில் முடிஞ்சிடும். இதுக்கு கேம்பெயின் நேம் மட்டும் நம்ம செட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாவே போதும். அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்ஸ் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.